நான் எப்படி என் தலைவன் கேப்டனுக்காக நான் இருக்கிறேனோ அதே போல இந்த கேப்டனுடைய வாரிசு சண்முக பாண்டிக்கு என்னுடைய மகன் சித்தார்த்துக்கு அடுத்த வாரிசு கண்டிப்பா ஒவ்வொரு என்னுடைய மகன் மட்டுமல்ல எங்களுடைய கட்சியில் இருக்க ஒவ்வொரு தொண்டனுக்கும் அவருடைய ஒவ்வொரு வாரிசு எல்லாமே இந்த இயக்கத்துக்காகவும் தம்பி சண்முக பாண்டியனுக்காகவும் இருக்கும் என்று சொல்லி வீழ்வது நானாக இருப்பினும் வாழ்வது என் தலைவன் கேப்டன் புடிச்சிங்க உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் வணங்கும் குல தெய்வம் கேப்டன் புரட்சி கலைஞர்களுடைய தவ புதல்வன் எங்களுடைய கலையுலக அடுத்த வாரிசு தம்பி இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களுடைய நடிச்சு இப்போ உருவாகி வெளிவந்திருக்க படம் கொம்பு சீவி கூட என்ன எப்படி புலன் விசாரணைக்கு எப்படி நம்ம தலைவரோட சுப்ரீம் ஸ்டார் இணைந்து நடித்து வெற்றி படமாக வந்துச்சோ அதே மாதிரி இந்த கொம்பு சீவி படம் கண்டிப்பாக வெற்றியோடு நம்பி தான் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம். அதுபோக நீங்கள் இந்த தம்பி சண்முக பாண்டியன் நடித்த படம் இதுக்கு முன்னாடி மதுரை வீரன் சகாப்தம் படைத்தலைவன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிற படத்தில் தலைவருடைய புருவம் எப்படி ஒவ்வொரு புருவத்தை உயர்த்தி காட்டி நடித்து மக்களை எப்படி கவர்ந்தாரோ அதே புருவத்தோட இன்னைக்கு தம்பி கண் முன்னாடி புரட்சி கலைஞர் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. அதே போலத்தான் அவருடைய ஃபைட்டு மனுஷன் எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா, அந்த ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு அடி ஒன்று மரணடியாக இருக்கு. கண்டிப்பாக திரையுலகத்தில் தலைவர் இடத்த கண்டிப்பாக பிடிப்பார்னு ஒரு நம்பிக்கை உறுதியாக இருக்கு. அதே மாதிரி எப்படி அரசியலுக்கு ஒரு வாரிசு தம்பி விஜய பிரபாகரனோ கலையுலகத்துக்கு வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் தான். அவருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ரசிகர் மன்றங்கள் முறைப்படி பதிஞ்சு இனிமே எங்களுடைய நகர செயலர் ஏபிஆர் சரவணன் தலைமையில் ரசிகர் மன்றத்தை எப்படி கட்டமைப்பு பண்ணணுமோ எப்படி தலைவர் கேப்டனுக்கு ஒரு ரசிகர் மன்ற கட்டமைப்பு வச்சு அடுத்து ஒரு மாநாடு அறிவிச்சு அதுக்கடுத்து இப்படி இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தம்பிக்கு சண்முக பாண்டியனுக்கு முதல்ல பேசு அடித்தட்டு அந்த இதை ரசிகர் மன்றத்தை ஒவ்வொரு கிளைகளையும் உருவாக்கி அடுத்த படம் வெளியீடு வருவதற்கு முன்னாடி சீவலூத்தூர்ல இருக்கிறது 33 வார்டு. அந்த 33 வார்டுலையும் 33 ரசிகர் மன்ற கிளைகள் அமைக்கிறது தான் எங்களுடைய அடுத்த பணி. வர்ற எலெக்ஷனை முடிச்சுட்டு அடுத்து இந்த பணியை நாங்கள் தொடங்குவோம். கண்டிப்பா தம்பி சண்முக பாண்டியனுக்கு உறுதுணையா இருப்போம் சொல்றதை விட உறுதுணையா மக்கள் இருப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பொதுமக்கள் பார்க்கும் பொழுது படத்தை பார்க்கும் பொழுதும் அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதும் நல்ல உங்க தலைவர் மாதிரி இருக்காப்புல